நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் சொல்றதை நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க அம்மாவை யாரும் தனியா எங்கேயும் விடாதீங்க. எதுக்குப்பா? மடி, என்னால அவளை நம்ப முடியல. நாம அவள்கிட்ட பத்திரத்தை கேட்டதுனால அந்த கோபத்துல அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட கூட ஏதாவது திட்டம் போடுவா. அதனால அவகிட்ட நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மடி அகல்யா, நீ அம்மா கூடவே இரு, சரியா? டேய் ஜெகன், உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் இன்னைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னைக்காவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. உங்க அக்காவோட நிச்சயதார்த்தம் எந்த குளறுபடியும் இல்லாம நல்ல விதமா நடக்கணும். சரிப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. அப்பா. அம்மா, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கப்பா. அம்மாவுக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற அளவுக்குலாம் அம்மா போக மாட்டாங்கப்பா. மடி, எனக்கு மனோகரிய பத்தி நல்லா தெரியும், உனக்கு தெரியல. சுயநலத்துக்கு ஒரு புடையை கட்டி பார்த்தா அது உங்க அம்மா உருவத்துல தான் இருக்கும். அவ காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. மடி, இப்ப கூட பாரு, நாம எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நிச்சயதார்த்த வேலை ஏகப்பட்டது கிடக்கு. அதெல்லாம் பார்க்காம கொள்ளாம அவ யாருக்கு போன் பண்ண போயிருக்கா சொல்லுமா? மடி, உனக்கு மனோகரி மேல எந்த சந்தேகமும் வரலன்னா அது உன்னோட பெருந்தன்மை. அவளுக்கு பெருந்தன்மைலாம் ஒண்ணும் கிடையாது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. மடி அகல்யா, ஜெகன், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூப்பிட்டு வாங்க. போங்க. சரிப்பா. அம்மாவே வராங்க. ஏமா, எங்கம்மா போயிருந்தா? என்னங்க நீங்க எங்கேயா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். உன்னதான் ரொம்ப நேரமா இங்க காணோம். எங்க போயிருந்த? நான் உங்களை தேடிதான் கோயில் பூராவும் சுத்திட்டு வரேன். இங்க பார், சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. இது தெய்வம் குடியிருக்கிற இடம். நான் இப்ப என்ன பொய் சொன்னேன்? நீ என்ன தேடிதான் கோயில் பொண்ணா சுத்திட்டு இருந்த? ஆமாங்க. விடுங்கப்பா. இல்ல மாடி, முள்ளு செடியா இருக்கிறப்பயே அதை கிள்ளி எரிஞ்சிடணும். அதுவே வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அதையே நம்ம கஷ்டப்பட்டு வெற்றாப்புல ஆயிடும். நீ கொஞ்சம் அமைதியா இருடாமா. உண்மையை சொல்லு மனோகரி, நீ யாருக்கும் போன் பண்ண போகல? ஐயோ, அந்த பிரபு பையன் நாம தான் பேசுறோம்னு கண்டுபிடிச்சு நம்ம போன் பண்ணத இவங்க எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துட்டானா? அட பாவி பயலே. ஏன் பதில் சொல்லாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? போன் பண்ண போனியா இல்லையா? ஷோ, நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். அம்மா, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ராணி அக்கா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. யாரு? அம்மா, ராணி அக்கா கிட்ட நீ போன் பண்ண போறதா சொன்னியா இல்லையா? நீ ராணி சொன்னாலா? நான் கூட பிரபுதான் சொல்லிட்டானோன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேலை. மனோகரி, கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. ஆமாங்க, உங்களுக்கு போன் பண்ணான்னு தான் வந்தேன். அது ஒரு தப்பா? ராணி அக்கா, இந்தா உன் போன். இரு, நீ எதுக்கு ராணி போனை வாங்கிட்டு போன? அடடடா, நாம ராணி செல்ல வாங்கிட்டு போனது இவங்களுக்கு தெரியாதா? நானே தான் எனக்கு இப்ப சூனிய வச்சுக்கிட்டேனா? எப்படியாவது சமாளிப்போம். அது என் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால ராணி போனை வாங்கிட்டு போனேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏதோ பெருசா திட்டம் போட்டுட்டு இருக்கியோ? அப்பா, எதுக்குப்பா இப்ப இந்த சண்டையெல்லாம்? நான் தான் சொல்றேன்லப்பா, எனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்கு.
உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்த என்ன பிரயோஜனம்? இவருக்கு இல்லையே. ஆரம்பத்துல இருந்தே இப்படி என்ன சந்தேகப்படுறது வேலையா போச்சு இவருக்கு. நான் என்னதான் உனக்கு அம்மாவா இருந்து பாசமா இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவருக்கு ஏதாவது என்ன குத்த குறை சொல்றதே வேலையா போச்சு. அம்மா விடுங்கம்மா. மா எல்லாரும் பாத்துட்டு போறாங்கம்மா, அழாதீங்கம்மா. தயவு செஞ்சு அழாம அமைதியா இருங்கம்மா. ஆமாமா, என்னமா நீ? மா, நீ எதுவும் பண்ணலன்னா அப்பா கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போயேமா. நானும் எத்தனை தடவை தான் சொல்றது? அதுக்கப்புறமும் நம்பிக்கை வரலன்னா நான் என்ன செய்யறது? இதுக்குதான் நான் நிச்சயதார்த்தத்துக்கே வரலன்னு சொன்னேன். என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி என் மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே. மா, அப்பா உங்ககிட்ட இனிமே இப்படி எல்லாம் கேட்க மாட்டாருமா. நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. மா இங்க பாருங்கம்மா, அழுது அழுது உங்க கண்மையெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஏய், நான் கண்ணுக்கு மையெல்லாம் ஒண்ணு போடல. ஆதிரைய கூப்பிடுறாங்க ரெடியாக சொல்லி. மடி ஆதிர, நீ போய் ரெடி ஆயிடுமா. சரிப்பா. மா வாங்கம்மா, வாங்க. வா ஆதிரே.